நல்லவர். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன். இன்றைக்கும் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுவான கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த காலவளையில நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உள்ள நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்தோம். சிறிய நேரம் தேவனை வசனங்களை கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். ஹalleluya. அவர் யார்? இயேசுவானவர். இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. சில மாதங்களுக்கு முன்பதாக உபவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு நடுவில் ஒரு செய்தியை கொடுத்தேன். அதாவது உபவாசம் என்றால் என்ன? முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, உபவாசம் என்று சொன்னால் சாப்பாட்டையும் தண்ணியை ஒதுக்குவதுதான் உபவாசம். ஏன்னா ஆதாம் அதுலதான் பாவத்துல விழுந்தாரு. ஆமென். சோ அதனால என்னன்னா, இயேசுவானவரும் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்தார். உபவாசம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது அவங்க கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆவியானவர் ஏவுவார் எப்பொழுது உபவாசிக்கணும் என்று சொல்லி. இன்னைக்குதான், நாளைக்குதான், இப்படிதான், வெள்ளிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை தான், இல்ல சனிக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஆவியானவர் ஏவுகிற நாளிலே ஆவியானவர் எந்த காரியத்துக்காக உபவாசிக்க ஆவியானவர் ஏவுகிறாரோ அதன்படி உபவாசிக்க வேண்டும். சோ உபவாசம் என்பது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவசியம். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வந்து வேப்பினத்தினாலும் போகாது என்று சொல்லியிருக்கிறார். சோ கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் உபவாசிக்க வேண்டும். உபவாசம் இருந்தால் சாப்பாட்டை தண்ணீர் ஒன்று விட்டுட்ட போதாது, அதோடு கூட ஜெபமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் இருந்தா கண்டிப்பா விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். இது எல்லாம் சேர்ந்ததுதான் உபவாச ஜெபம். ஸ்தோத்திரம். இங்க நம்ம வாசித்தான வசனத்திலே இயேசுவானவருடைய உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுல நான் இன்னைக்கு பேச வேண்டிய காரியம் என்னன்னா, உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. அதனால அந்த காலவழியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளை உபவாசிக்கும் போது மட்டும்தான் அவர்களுக்கு பசி உண்டாகும். ஆமென். பசி என்றால் என்ன? சரீரமாக பசி குறித்து நான் பேசவில்லை. ஆவிக்குரிய ஒரு பசி, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஹங்கர், ஆவிக்குரியதான ஒரு பசி குறித்து தான் இந்த காலவழியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நான் உபவாசிக்கும் போது, நாம் சில நாட்கள் உபவாசிக்கும் பொழுது கொஞ்ச நாள் நம்மளுக்கு பசியே எடுக்காது. நான் உபவாசம் இருக்கிறேன், 3 நாள் 6 நாள் எல்லாம் உபவாசம் இருக்கிறேன், பசியே எடுக்காது. அது ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, சயின்ஸ் ரீதியாக பார்க்கும் பொழுது, அதாவது நம்முடைய சரீரத்துல இருக்கிறதான டாக்ஸிக், அதாவது அந்த கெட்ட பொருட்கள், கெட்ட கழிவுகள் அல்லது வேண்டாத காரியங்கள் நம்முடைய சரீரத்துல நம்ம டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு, அதாவது சிக்கனோ மட்டனோ இதோ அதோ சாப்பிட்டு நிறைய வேண்டாத கொழுப்புகளும் டாக்ஸிக்கான பாய்சன், டாக்ஸிக் என்றா பாய்சன், இது எல்லாம் என்ன செய்யணும்? உபவாசிக்கும் பொழுது வெளியேற்றப்படும். இருக்கிறதான கொழுப்பு அதை இயங்க ஆரம்பிக்கும். அப்ப அது வந்து நமக்கு சரீரத்துக்கு ஒரு பலனை கொடுத்து விடுகிறது. ஆனப்படினால் தான் நாம் சாப்பிடலன்னா கூட நமக்கு பசி எடுக்கிறது இல்ல. ஆமென். இயேசுவானவருக்கு கூட 40 நாள் உபவாசம் இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சயின்ஸ் ரீதியாக நாம் பார்த்தாலும் இயேசுவானவர் உலகத்தில் இருக்கும்போது முழுக்க முழுக்க ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். ஹalleluya. புரியுதுங்களா? முழுக்க முழுக்க அவர் தேவனா இருந்தது, 100% தேவனா இருந்தது மாத்திரமல்ல, 100% அவர் மனுஷனாகவும் இருந்தார். ஆனப்படினால் தான் அவருக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு தாகம் உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்றார். அப்படின்னா அவருக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருந்திருக்குது. அவரே எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்புறார், முடியல. ஆமென். சோ எல்லாமே ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க ஒரு மனுஷனாகவே இருந்தார். ஏன் அப்படின்னா நமக்கு முன்மாதிரியா இருக்கும்படியாய். என்னால பிசாசை ஜெயிக்க முடியுமானால் அவர் காட்டினார், உங்களால கூட பிசாசை ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்?
உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது அநேகர் 40 நாள் உபவாசம் இருந்தார்கள். ஆமென், ஆமென். யாரெல்லாம் உபவாசம் இருந்தாங்க? மோசே இருந்தாரு, எலியா இருந்தாரு, அப்புறம் இயேசுவானவர் இருந்தாரு. மோசே 2 வாட்டி உபவாசம் இருந்தாரு, 40 நாள். ஓகே, இப்ப நம்ம பார்க்கிற உபவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய உபவாசம். இயேசு கிறிஸ்துவுடைய உபவாசமே ஒரு வித்தியாசமான உபவாசம். ஆமென். மோசே கற்பனைக்காக இருந்தார், அத பலகை உடைத்து விட்டார், திருப்பியும் போறாரு, திருப்பி 40 நாள் உட்கார்ந்து கற்பனையில தேவனுடைய கட்டளை எழுதி கொடுக்குறாங்க, அதை எடுத்துட்டு வராரு. எலியா 40 நாள். சோ இது எல்லாமே ஒரு காரியத்துக்காக இருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவோட உபவாசமோ அது வித்தியாசமான உபவாசமா இருந்தது. ஏன்னு சொன்னால் ஆதியிலே கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவன் தான் முதல் ஆதாம். ஆமென், முதல் மனுஷன். அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்துல வச்சாரு. அப்ப அங்க இருக்கும்போது பிசாசானவன் வந்து சோதிக்கிறான். ஆமென், பிசாசான் என்ன பண்ண வந்து சோதிக்கிறான். சோதிச்சப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த ஆதாம் பிசாசுடைய வலையில சிக்கிக் கொண்டான். அவன் பாவத்துல விழுந்து விட்டான். சோ இயேசுவானவர், அதாவது பிதாவானவர், ஆதியில வாசிக்கும் போது அவர்களுடைய ரூபத்தின்படி, அவருடைய அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருந்தாங்க. ஆமென். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்போ இந்த மூவருடைய பிளான் என்னன்னா, இந்த மனுஷனை ஆதாமை உலகத்துல சிருஷ்டித்து இந்த ஒரு பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு அட்மாஸ்பியர்ல இவளை கொண்டு வரணும் தான் நினைச்சாரு. ஆனா ஆதாமோ பாவத்துல விழுந்து விட்டான். ஹalleluya. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். தேவனுடைய சாயலை இழந்து விட்டார். தேவனுடைய ரூபத்தை இழந்து விட்டார். தேவன் கொடுத்த மேனியை இழந்து விட்டார். தேவன் கொடுத்த பரிசுத்தத்தை இழந்து விட்டார். கர்த்தர் பார்த்தார், இது ஆதாமுடைய காலங்கள். பிசாசின் சோதனையில சிக்கிவிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாம். ஹalleluya. இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாம். முதல் ஆதாம் பாவத்துல விழுந்து இறந்து பாவத்துல மரித்து போனான். ஆனா இந்த கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வெளிப்பட்டார். ஹalleluya. அவர் வெளிப்பட்ட பொழுது அவர் இந்த உலகத்தில் ஒரு மனுக்குலத்துல ஒரு மனுஷனாக அல்லது ஒரு குழந்தையா பிறந்து மனுக்குலத்துடைய மீட்புக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியா வெளிப்பட்டார். அவருக்குள்ள சோதனை வந்தது. அவரும் சோதிக்கப்பட்டார். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 40 நாட்கள். ஹalleluya, ஹalleluya. அவர் உபவாசமா இருக்கிற நாட்களிலே பிசாசானவன் வந்து அவரை சோதிக்கிறான். ஆனா இவரோ சோதனையில் விழவில்லை. ஏன்னா இவருடைய நோக்கம் எல்லாம், நான் விழுந்துட்டேன்னா என் ஜனத்தை யார் மீட்பாங்க? யார் இவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பாங்க? யார் இவர்களை பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் மிகவும் கவனமாயிருந்தார். அவரை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த இடத்துல அவர் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் என்ன செய்தார்? ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் பிசாசானவன் வந்து சோதிக்கிறான். அவன் சோதிக்கும் பொழுதெல்லாம் சொல்றது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், if you are the son of God. அந்த if என்ற வார்த்தை, ஆனால் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். தேவனே, நீ தேவனுடைய குமாரனானால் மேலிருந்து கீழே விழும் உன் தேவத்து. சோ இவன் சோதிக்கும் பொழுதெல்லாம் எப்படி சோதிக்கிறான்னா, ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி. ஆமென். சோ இவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகத்தை இயேசுவானவர் ஒரு சந்தேகத்துக்குள்ள ஆளாக்கி அவரை சோதிக்க பார்க்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல பிசாசு வந்து ஈஸியா நம்மள சோதிக்கிறது இல்ல. முதலாவது ஒரு சந்தேகத்தை கொண்டு, நீ உண்மையா கர்த்தருடைய பிள்ளை தானா? நீ ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தர் கேட்கிறார், நீ நம்புறியா? நீ ஜெபம் பண்ணியே கர்த்தர் கொடுத்துருவாரா? உன் தேவை சந்திக்கப்படுமா? நம்ம ஜெபிச்சு முடிச்ச உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், கர்த்தர் இதெல்லாம் நல்லா நடத்தி தந்துடுவாரா? நீ செய்யறதெல்லாம் கரெக்ட் தானா? கர்த்தருடைய சித்தம் தானா? இல்லையே அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெரிய சந்தேகத்தை கொண்டு வருவான். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எப்ப நமக்குள்ள சந்தேகம் வருதோ அப்ப நம்ம நினைச்சுக்கணும், இது பிசாசுடைய வேலை, இது பிசாசுடைய வார்த்தை. ஹalleluya. சில நேரத்துல விசுவாசிகள் மூலமாகவே நம்ம அதிகமான ஆவிக்குரிய பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா அவர்கள் மூலமாகவே நமக்கு துக்கம் வரும், அவர்கள் மூலமா நமக்கு சோர்வு வரும், அவர்கள் மூலமா என்னப்பா இவங்களே எப்படி பேசிட்டாங்களே, நம்ம என்ன அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். ஆனா நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது யார் பேசுறது? பிசாசானவன் அவர்களை கொண்டு பேசி. அவங்க சொன்னாதான் நம்ம நம்புவோம்.
நல்லா ஜெபிக்கிற அம்மா சொல்லிட்டாங்கன்னா எதுனா நம்ம அப்படியே நம்பிடுவோம். ஆமென். அவன் பாக்குவான் யார் மூலமா பேசினா இவங்க விழுந்துருவாங்கன்னு பாக்குவான். அவர்களை கொண்டு பேச ஆரம்பிக்குவான். அவர்களை ஒரு டூலா எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்குவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் அதாவது இயேசுவானவர் உபவாசித்து பின்பு அவருக்கு ஒரு பசி உண்டாயிற்று. இந்த பசி சரீர பிரகாரமான ஒரு பசி அல்ல. இந்த பசி ஒரு ஆவிக்குரிய பசி. ஆமென். ஏன்னா அவர் வந்ததின் நோக்கமே ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்காக. அவர் வந்ததின் நோக்கமே மனுக்குலத்தை மீட்கும்படியாய். அவர் வந்ததின் நோக்கமே தன் ஜீவனை கொடுக்கும்படியாய், ரத்தத்தை சிந்தும்படியாய், தன் சரீரத்தை விட்டு கொடுக்கும்படியாய். அவர் வந்ததின் நோக்கமே எப்படியாவது இந்த மனுக்குலத்துக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்ததான அந்த காரியத்துல கவனமா இருக்கிறார். சோ அவருக்கு பசி சரீர பிரகாரமான பசி அல்ல, அவருக்கு ஒரு ஆவிக்குரிய பசி உண்டாயிற்று. It is a spiritual hunger. Hallelujah. வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பிசாசெல்லாம் சோதிச்சு முடிச்ச பிறகு அங்க என்ன வாசிக்கிறோம் சொன்னா, தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென். பணிவிடை செய்தார்களா? தேவதூதர் வந்து அவருக்கு சோறு கொடுக்கல, எலியாவுக்கு கொடுத்த மாதிரி அப்பமே இறைச்சி எல்லாம் கொடுக்கல. அங்க கொடுத்தாங்க, நீங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? தேவதூதர்கள் வந்து அவரை தேற்றி கொடுத்தார்கள். தேவதூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தி இருப்பார்கள். அவருடைய சரீரத்துல நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு பலன் அவருடைய சரீரத்துல இறங்கி இருக்கும், புரோட்டீன் இறங்கி இருக்கும், பலன் இறங்கி இருக்கும். அல்லேலூயா. என்னெல்லாம் சத்துவம் அவருடைய சரீரத்துக்கு தேவைப்பட்டதோ அதெல்லாம் தேவதூதர்கள் வந்து கொடுத்திருப்பார்கள். அல்லேலூயா. அதுவும் ஒரு ஆவிக்குரியதான செயல்தான். அல்லேலூயா. எலியா ஜெபிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்காக வந்து இறைச்சி அப்பத்தை இறைச்சி கொடுத்துட்டு போயிடுச்சு. அது அல்ல, அப்படி அல்ல. இவரே ஒரு வித்தியாசமானவர். இவருக்கு தேவ தூதர்களே வந்தாங்க. தேவ தூதர்கள் வந்து இவரை ஆற்றினாங்க, தேற்றினாங்க, தட்டி கொடுத்தாங்க, பலப்படுத்தினாங்க. இவர்களுக்கு அதிலே உள்ள சரீரத்துக்கு என்ன பலன் தேவையோ எல்லாமே இவருடைய சரீரத்துல ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உபவாசிக்கும் பொழுது தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது நமக்குள்ள சரீர பலவீனம் இருந்தாலும் அந்த தேவ ஆவியானவர் இறங்கப்படுவார். தேவ மகிமை நமக்குள்ள இறங்கப்படுது. தேவ பிரசன்னத்துல நம்ம இருக்கிற வழியில நம்முடைய பலவீனம் எல்லாம் மறைந்து போய்விடும். நம்முடைய பலவீனம் எல்லாம் மறைந்து போய்விடும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு என்ன பலன் தேவையோ அதை ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபத்துல தரித்திருக்கும் தான் நாம் சட்டைகளை அடைத்து கழுகுகளை போல எழும்ப முடியும். ஹல்லேலூயா. உயரே பறக்க முடியும். ஹல்லேலூயா. இவருக்கு இருந்ததான அந்த சரீர ஆவி, அதாவது பசி அல்ல, ஒரு ஆவிக்குரியதான பசி. ஹல்லேலூயா. இந்த 40 என்கிறதான அந்த வார்த்தை வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கிறோம். அதாவது தாவீது கோலியாத்துடைய கதையில நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பாருங்க. 1 சாமுவேல் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும். ஆமா, அந்த இங்க வந்து இரவும் பகலும் இயேசுவால உபவாசித்தார். அங்க வந்து பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் என்ன செய்றான்? காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து 40 நாள். சோ 40 என்று சொல்ற இந்த ஒரு வார்த்தை, அதாவது சோதனையின் நாட்கள். சோதனை நாட்களில தான் நாம் அதிகமாய் கர்த்தரிடத்துல காத்திருக்க வேண்டும். இந்த சோதனையின் நாட்களிலே இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத் காலையும் மாலையும் 40 நாள். ஆமென். காலையும் மாலையும் 40 நாள் வந்து நின்று கொண்டு அவர் பேசிட்டு கூட நான் உங்கள் தேவனை தூஷித்தேன். அவன் அப்படியே தைரியமா சொல்றான், வாங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா பாருங்க, இஸ்ரவேல் தேவனை நான் தூஷிக்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வாங்க என்னிடத்துல சண்டை போட வாங்கன்னு கூப்பிடுறான். என்ன மாதிரி சோதனை பாத்தீங்களா? நம்மளா அந்த உடனே போயிட்டு யாரப்பா எங்க தேவனை எப்படி இல்ல, அவன் 40 நாள் வந்து கூப்பிட்டுறான். சோதனை நாட்கள். இங்க நம்ம கோலியாத்தை தாவீதையும் பார்க்கும்போது தாவீது 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆமென். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இங்க இயேசுவும் சாத்தானை குறித்து ஒப்பனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு தாவீதுக்கு ஒப்பனையாகவும்
சாத்தான் கோலியாத்துக்கு ஒப்பனையான எடுத்துக்கொள்ளலாம். அங்க வரும்போது அது வேற ரொம்ப பெருசா நான் எடுக்க விரும்பல. சோ இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா இங்கேயும் ஒரு சோதனையின் நேரம். இந்த சோதனை நேரத்துல கூட தாவீது ஜெயிக்கிறது நம்ம பார்வது பெரிய இது. நான் அது வரைக்கும் போல. அல்லேலூயா. சோ 40 என்பது சோதனையின் நேரம், சோதனையின் நாட்கள். சோதனை எப்படி வரும்? காலையில மாலையில வரும். அதுக்கு நாம் ஜெயிக்கணும்னா எப்படி இருக்குன்னா உபவாசத்தோட ஜெபத்திலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் ஹங்கர், அதாவது பசி என்று சொன்னால் இன்னொரு விதத்துல டிசையர், அதாவது வாஞ்சை, எனக்கு இத பெறணும்ன்ற ஒரு வாஞ்சை, அதாவது லாங்கிங் ஃபார், இந்த காரியத்துக்காக நான் வாஞ்சித்து இருக்கிறேன், இதுக்கு நடக்கணும்னு என்னோட வாஞ்சியா இருக்கு, நான் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல, இன்னும் நான் திருப்தி ஆகல, இந்த காரியம் நடந்தாதான் என் வாழ்க்கையில ஒரு திருப்தி, இது முடிஞ்சாதான் என் வாழ்க்கையில திருப்தி. அப்போ அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? உபவாசித்துக் கொண்டிருப்போம், செபித்துக் கொண்டிருப்போம். அதுதான் அந்த 40 நாள் ஆவிக்குரியதான ஒரு ஹங்கர், ஆவிக்குரியதான ஒரு பசி. இங்க இயேசுவானவருக்கு ஆவிக்குரியதான ஒரு பசி உண்டாயிற்று. ஆமென். ஒரு ஆவிக்குரிய பசி. யார் ஒரு கர்த்தருடைய பிள்ளை உபவாசிக்கிறார்களோ, யார் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜெபத்துல தேவ சமூகத்துல உட்கார்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பசி உண்டாகும், அவளுக்கு மட்டும்தான் வாஞ்சை வரும், அவர்களுக்கு மட்டும்தான் திருப்தி அடையாத ஒரு நிலைமை வரும். செபிக்காதவங்களுக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சபைக்குள்ள போறேன், ஏதோ காலையிலே ஜெபம் பண்ணிட்டேன், தூங்கும்போது ஜெபம் பண்றேன், நான் நல்லா தான் இருக்கேன், போதும் அப்படின்ற திருப்தி வந்துடும். ஆனா ஒரு கர்த்தர், உண்மையான ஒரு கர்த்தருடைய பிள்ளை உபவாசத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஐயோ இவ்வளவு நன்மைகளை நான் இன்னும் பெறலையே, இந்த ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பெற்றுக் கொள்ளலையே, தேவ சமூகத்துல இந்த கிருபையை நான் பெறலையே, தேவ சமூகத்துல இந்த தரிசனத்தை நான் பெறலையே, தேவ சமூகத்துல இந்த வெளிப்பாடை நான் பெறலையேங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே உண்டாகும். செபிக்கும் போது மட்டும்தான் அங்க வரும். செபிக்கலனாக்கா எந்த ஆசீர்வாதம் என்னோட வாழ்க்கையில வரவே வராது. சோ செபம், இயேசுவானவர் 40 நாட்கள் சோதனை நாட்களை முடித்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். சோ இதுல இருந்து என்ன பார்க்கிறோம்? நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஒரு ஆவிக்குரியதான பசி நமக்குள்ளே வரும். உபவாசிக்கும் போது மட்டும்தான் ஒரு ஆவிக்குரிய பசி வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே திருப்தியா இருக்கக்கூடாது, எப்பவுமே முன்போட்டு செல்லுகிறவர்களாக, எப்பவுமே முன்னான ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற வாஞ்சை உள்ளவர்களாக நாம் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். போக நான் ஜெபம் பண்ண நிற்க கூடாது, இன்னும் கொஞ்ச நேரம் செபிக்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் வேத வாசிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல இருக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரியதான ஒரு பசி. ஹல்லேலூயா. இங்க இயேசுவானவருக்கு ஒரு ஆவிக்குரிய பசி உண்டாச்சு. மத்திய 4 அதிகாரத்திலிருந்து மத்திய 7 அதிகாரம் வரைக்கும் அவர் எந்த அற்புதத்தை செய்யவே இல்லை, எந்த அற்புதத்தை செய்யல. சோ இந்த உபவாசம் முடிந்து பசி வந்த உடனே அவர் செய்த வேலை என்ன தெரியுங்களா? பிரசங்கிக்க ஆரம்பித்தார். முதலாவது அவர் பண்ண பிரசங்கம் என்ன? மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. இதுதான் யோவான் ஸ்நானகன் சொன்னார். இப்போ இயேசுவும் உடனே அவரும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பாருங்க 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த உபவாசம் முடிகிறது. அதுக்கு பிறகு கடற்கரையில் அருகையிலும் யோர்தானுக்கு அப்புறத்துக்குள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகளிடத்திலே கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் அவர் உபவாசித்து முடித்த உடனே அது முதல் அவர் என்ன செய்தார்? தேசு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். என்ன பிரசங்கித்தார்? மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்போ பிரசங்கம் பண்ண தொடங்கினவர் அவர் முடிக்கவே இல்லை. 7 அதிகாரம் வரைக்கும் எல்லா ஜனங்களுக்கு என்னெல்லாம் உபதேசிக்க வேண்டுமோ உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம், 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது எண்ணத்தை உண்பு ஒரு கர்த்தருக்குள்ள எப்படி உபவாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசிக்கணும்,
அந்தமாக 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் எப்படி கொடுக்கணும் கர்த்தருக்கு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்றாரு. நம்ம சத்துருக்களை நாம் எப்படி சிநேகிக்க வேண்டும் என்ன வாசிக்கிறோம். சபிக்கிறவர்களை நாம் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அதாவது டே டு டே லைஃப்ல தேவையான ஒரு காரியம். கர்த்தர் அதை செய்ய ஆரம்பித்தார். 6ஆம் அதிகார கடைசியில வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் அப்பொழுது என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். சோ இந்த 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் உபதேசித்துக் கொண்டே இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அவர் நான் அற்புதம் செய்யறேன் பார் அப்படின்னு அது அங்க வரல. நல்ல கவனிங்க. இப்ப அற்புதம் செய்திருந்தா இயேசுவானவர் செய்தாருன்னு வரும். ஆனா இயேசுவானவர் அற்புதம் செய்யல. முதலாவது தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று ஜனங்களுக்கு வலுவுறுத்தி சொல்ல ஆரம்பித்தார். அதாவது மல பிரசங்கத்துல எவ்வளவு காரியங்களை சொல்லி இருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். யார் ஒருவர் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் தேவனுடைய வார்த்தையை பேச முடியும், தேவனுடைய வார்த்தை என்று சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு ஒரு தாகம் வரும். ஐயோ இவர்கள் ரட்சிக்கப்படவில்லையே, இவர்களுக்காக நான் சத்தியத்தை சொல்லணுமே என்கிற ஒரு வாஞ்சை ஒரு தாகம் அவர்களுக்கு மட்டும்தான் வரும். ஹalleluya. ஏன் அவர்கள் திருப்தி அடையல, ஏன் அவங்க டிசைர் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல, ஏன்னா இன்னும் அவங்க வாஞ்சை நிறைவேற்றப்படல. சோ அந்த வாஞ்செல்லாம் எப்படி ஆகிற சத்தியத்தை சொல்ல வேண்டுமே, எப்படி ஆகிற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வரணும். எப்ப வரும்? உபவாசிக்கும் பொழுது மட்டும்தான், உபவாசித்து ஜெபத்துல இருக்கும்போது மட்டும்தான் இந்த வாஞ்சை வர முடியும். ஹalleluya. இங்க நம்ம வாசிக்கிறோம், அதாவது ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் என்ன செய்வார்? ஆவியானவர் அவர்களுக்காய் கொடியேற்றுவார். ஹalleluya. உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உன் சரீரத்துல பலவீனங்கள் ஆட்கொண்டாலும் சரி, என் தேவன் உனக்காக கொடியேற்றுவார். என் தேவன் உனக்காக கொடியேற்றுவார். சாத்தானுடைய எல்லா வெள்ளம் போல வருகிற பிசாசுடைய கிரியைகளை கர்த்தர் முறியடிப்பார். எப்ப கொடியேற்றுவோம்? ஜெயம் வந்து கர்த்தர் உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்து ஆவியானவர் மூலமாய் உனக்கு கர்த்தர் கொடியேற்றுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை சாட்சியாக வைப்பார், உன்னை மகிமையாக வைப்பார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். அநேகருக்கு நீ கொடுக்கிற பிள்ளையா கர்த்தர் வைப்பார். உன் ஜெபம் அநேகருக்கு வியாதியில இருந்த பிரச்சனையில விடுதலை கொடுக்கிற ஜெபமாக கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. நீ பார்க்கும் போதே அற்புதங்கள் நடக்கும், நீ தொடும் பொழுதே அற்புதம் நடக்கும், நீ ஜெபிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கும். எப்போ? உபவாசத்தோடு இருக்கும்போது. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளே, இந்த வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளே, பொல்லாத கிரியைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது எப்படி மேற்கொள்ள முடியும்? ஜெபத்தினால உபவாசத்தினால மட்டும்தான் முடியுங்க. நம்முடைய சுய பலத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். கிதியோன் இடத்துல கர்த்தர் பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. நம்ம எல்லாரும் அவன் சொல்றான், என்ன ஆண்டவரே என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே, அப்படியா இருந்தா நாங்க ஏன் இப்படி மீதியானர்கிட்ட இப்படி அவஸ்தைப்பட்டோம் ஆன்னு சொல்றாரு. இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாம் பராக்கிரமசாலிகள், நம்ம எல்லாருமே பராக்கிரமசாலிகள். நம்ம எல்லாரும் உலகத்துல வருகிற வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் சரி, நாம் அதை ஜெயிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். ஆமென். ஹalleluya. நாம் சோர்ந்து போக வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். கஷ்டம்தான் இந்த வாழ்க்கையில, எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, வெள்ளம் போல சாத்தான் வந்தா கூட சரி, நான் உனக்காக வந்து ஜெயம் எடுப்பேன், நான் உனக்காக
குடியேற்றுவேன். நான் உனக்காக உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன். ஹalleluya. தீர்க்கதரிசனமாய் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிங்க 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் வாசிங்க வாசிங்க. சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆசா ராஜ்யபாரத்துல வந்த பொழுது அவர் போடுகிற கட்டளை அதுதான். தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்களுக்குள்ள இருக்கிற வாஞ்ச பாத்தீங்களா? அவர்களுக்குள்ள இருந்ததான ஒரு ஆவிக்குரிய தாகம் பாத்தீங்களா? அவர்களுக்குள்ள இருந்ததான அந்த ஆவிக்குரியதான டிசையர், என் வாழ்க்கையில இது செய்யணும்ங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? அவன் சொல்றான், கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிக்கைகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து ஆணையிடுறாங்க, நாங்க இல்ல கர்த்தாவே, நாங்களுமே தேடுவோம் என்று சொல்லி ஆணையிடுறாங்க. 15ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார். ஆமென். தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத படித்து அவர்களை இளைப்பாறு பண்ணினார். என்ன பார்க்கிறோம்? 15ஆம் வசனத்துல தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். அவரை தேடினார்கள். கர்த்தரை அவர்கள் தேடினபடினால் அந்த டிசைரோடு கூட, அந்த வாஞ்சையோடு கூட, அந்த ஒரு பசி, ஆவிக்குரிய ஒரு பசியோடு கூட அவர்கள் கர்த்தரை தேடினபடினால் என்ன நடந்தது? கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு, முதலாவது கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். நாம் எப்போ கர்த்தரை முழு மனதோடு உபவாசத்தோடு ஜெபத்துல கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோமோ கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். அவர் வெளிப்படுவார். நம்ம இன்னும் அவர் காத்திருக்கிறது இல்ல, வெளிப்படுறத நம்மால பார்க்க முடியல. நான் சொல்றேன், நிச்சயமாய் அவர் வெளிப்படுவார். சில நினைக்கிறாங்க கண்ணை மூடலாம் தரிசனம் வரணும். இல்லங்க, கண்ணை திறந்து இருந்தாலும் தரிசனம் வரும். நான் போன வாரம் முந்தின வாரம் ஒரு சின்ன வாலிப பிள்ளை சொல்றத நான் கேட்டேன். ஆவியானவர் இந்த இடத்துல உலாமை கொண்டு இருக்கிறார் ஆராதனையின் மத்தியில. கண்ணை திறந்துருந்தாங்கிறேன், ஆனா நான் பாக்குறேன் ஆவியானவர் இங்க நடந்துட்டு இருக்காரு. கண்ணை திறந்துருந்தா நம்மளால தரிசனம் பார்க்க முடியும். ஆனா அந்த வாஞ்சம் இன்னும் நம்மளுக்கு இல்ல. அந்த வாஞ்சம், அந்த தாகம் இன்னும் நமக்கு வரல. நாமும் அதற்காக பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். கர்த்தர் அவளுக்கு வெளிப்பட்டார். வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு இளைப்பாற பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ உபவாசத்தோடு ஜெபத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடும் பொழுது உனக்கு விரோதமாய் எழும்புகிற சுற்றுப்புறத்தாரால் வரக்கூடிய எல்லா பொல்லாத கிளைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், யுத்தங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்தாரா? அவர்களுக்கு யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். யாருக்கு? உபவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல். ஏன்னா அவங்க தாகம் எல்லாம் அங்குக்குது. ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரியதான ஒரு வாஞ்சை இருக்கிறபடினால் இதெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் எல்லாத்தையும் மடங்கடித்து அவளை இளைப்பாற பண்ணினார். ஹல்லேலூயா. வாசிக்கும் போது வாசிங்க, சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என்ன சொல்றாரு? தாவீது சொல்றாரு. என்ன சொல்ற பாருங்க, ஏக்கங்கள் எல்லாம், ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என்னையா ஏக்கம்? ஏக்கம் எனக்கு பெரிய பங்களா கொடுங்க, நான் ராஜ்யத்துல உட்காரணும், அந்த ஏக்கம் இல்ல அவருக்கு.
அதாவது சங்கீதம் 42:1-2 வாசிக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சியா இருக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறதுன்றாரு. அதாவுடைய ஏக்கம், அதாவுடைய வாஞ்சை. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஏக்கம், நம்முடைய பசி எப்பேற்பட்டதாய் காணப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய பசி உள்ள பிள்ளைகளாக நம்ம அதுக்காக வெறும் ஆவிக்குரிய காரியத்தை பாட்டு உலக பிரகாரமான காரியம் குடும்ப காரியங்களை விட்டு நான் சொல்லல. அதெல்லாம் இதுவெல்லாம் கூட கொடுக்கப்படுற பொருட்கள், இதெல்லாம் நாம் செய்துதான் ஆக வேண்டும். குடும்பத்துடைய காரியங்கள், பண விஷயங்கள், பொருளாதார நிலைமைகள், என்ன திருமணங்கள் எல்லாமே நான் படிப்பு வேலை எல்லாம் நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதற்கு மேலாக படிப்புக்கு மேலாக, திருமணத்துக்கு மேலாக, ஆமென், ஹalleluya, வேலைக்கு மேலாக, ஆமென், பணத்துக்கு மேலாக ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டிசைர் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹalleluya. 63ஆம் அதிகாரம் சங்கீதம் 63:1 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவனே என்னுடைய தேவன், ஆமென், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டது விடாய்த்ததுமான தண்ணீர் அடையிலே என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. வறண்டு போயிடுச்சு ஆண்டவரே, விடாய்த்து போயிடுச்சு, ஆனாலும் என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. அந்த வாஞ்சை, அந்த டிசைர், இதுதான் ஒரு ஆவிக்குரிய பசி. ஆமென். அவருக்கு எல்லாம் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. கண்டிப்பா நாம் ஜெபத்தில் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில ஒரு பசி உண்டாகும், ஒரு வாஞ்சை உண்டாகும். ஜெபம் வீணா போகாது, உபவாசம் வீணா போகாது. கர்த்தர் நம்ம எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 73 உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஆமென். என்ன சொல்றாரு? அவருடைய வாஞ்சை என்னது? பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. ஆமென். பூலோகத்துல உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கு? தாவீது சொல்றார், பூலோகத்துல உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை கர்த்தாவே. அதான் நம்ம எல்லாம் பிரயாணிகள். ஆமென். பெருசாங்க பங்களா கட்டிக்கு நீங்க வாழணுன்ற எண்ணம் நமக்கு இல்ல. அதுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் பிச்சைக்கார மாதிரி குடிசையில் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் நல்லா வாழணும். உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும். நம்ம எல்லாரும் நல்லா உடுக்கணும். நம்ம எல்லாரும் நல்ல பெரிய வீட்டுல இருக்கணும். நம்ம எல்லாரும் நல்ல வாகனங்களை வைத்திருக்கணும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எல்லாம் பிளைனரை வச்சிருக்கிறாங்க, தப்பு இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் வைக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் உயரத்துலதான் இருக்கணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். உலகமும் அது நிறைவும், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்படியான உலகத்துல இருக்கிறது எல்லாமே நம்முடையது. நம்ம இன்னும் சுதந்திரம் அளிக்கல, நம்ம இன்னும் வாஞ்சியாய் பெற்றுக் கொள்ளல, நம்ம இன்னும் ஒண்ணுமே இல்லாத, நம்ம அப்பா கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம காட்டிக்கிறோம். நம்ம அப்பா தாங்க எல்லாமே. ஹalleluya. அப்பாக்குரியது பிள்ளைக்குரியது. அப்பாக்கு என்னன்னா இருப்பா அதெல்லாம் பிள்ளைகளுக்குரியது. இன்னைக்கு நம்ம ஏசப்பாக்கு என்ன குறைச்சல் இருக்கு? ஏசப்பாக்கு என்ன குறைச்சல்? பொண்ணு இல்லையா, வெள்ளி இல்லையா, ஐஸ்வர்யம் இல்லையா, சம்பளம் இல்லையா, என்ன இல்ல, அதெல்லாம் நமக்குரியது. கர்த்தருடைய பிள்ளையே, அதெல்லாம் உனக்குரியது, அதெல்லாம் உனக்குரியது. அதை சுதந்திரித்துக்கொள். நான் நம்ம இன்னும் பெற்றுக்கல, ஒண்ணு இல்லாத மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னும் கெஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹalleluya. இன்னும் வாசிங்க, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்துக்கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஆமென். ஹalleluya. இன்னொரு முறை கூட வாசிங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. இரவு எல்லாம் மங்கி போன நேரம், இருள் சூழ்ந்த நேரம், பிரச்சனை நிறைந்த நேரம், அதாவது காரியங்கள் சுமந்து கொள்ளுகிறதான நேரம், அப்ப கூட என் ஆத்துமா என்ன செய்கிறதா? உம்மை வாஞ்சிக்கிறது. இதுதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவம். இருள் சூழ்ந்த உடனே, அதாவது பிரச்சனைகள் வந்த உடனே கர்த்தரை மறந்து விடுகிறது அல்ல. அந்த நேரத்திலும் என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது கர்த்தாவே. அந்த நேரத்திலும் என் ஆத்துமா உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த நேரத்துல எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து தான் வரணும்னு சொல்லி உம்மையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அதாவது சங்கீதத்துல வாசிக்கிறோம், வேலைக்காரருடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல
வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல எப்பொழுது எங்களுக்கு உதவி வரும் என்று உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய கண்கள் எப்போ கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஹalleluya. சும்மா அவரை நோக்கி நிற்க போதாது. பிரச்சனைக்கு தகுந்தாற் போல நாம் உபவாசிக்க வேண்டும். பிரச்சனைக்கு தகுந்தாற் போல நாம் ஜெபிக்க வேண்டும். உன் பிரச்சனை பெருசா இருந்தா உபவாசம் பெருசா இருக்கணும். உன் பிரச்சனை பெருசா இருந்தா ஜெபம் கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்? ஹalleluya. இது இல்லன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயம் வரவே வராது. உபவாசம் கூட அதிகரிக்க வேண்டும். ஹalleluya. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இன்னுமாக சங்கீதம் 81ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 84ஆம் அதிகாரம், சங்கீதம் 84ஆம் அதிகாரத்தை வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆமென். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. பாத்தீங்களா என்ன சொல்றார் தாவீது? என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? இருதயமும் என் மாம்சமும் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது. 2ஆம் வசனம் வாசிங்களா? 4ஆம் வசனம். உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருப்பார்கள். 7ஆம் வசனம். இந்த அதிகாரம் முழுவதுமே ரொம்ப அருமையான அதிகாரம். 7ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். யார்? கர்த்தருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள். யார்? கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். ஹalleluya. 10ஆம் வசனம் பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் ஒரே நாள் நல்லது. ஹalleluya. தேவ சமூகத்துல இருக்கிறது எவ்வளவு நல்லது என்று சொல்லி தாவீது சொல்றார். ஹalleluya. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே. எவ்வளவு அருமையான வார்த்தை பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதாங்க ஆத்துமா, அந்த பசி, இதுதான் அந்த வாஞ்சை. இந்த வாஞ்சை நமக்கு இருக்குமேயானால் நிச்சயமாய் நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்போ 11ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிற கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நாம் நடப்போம் என்றால் நமக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நன்மையை வழங்குவார், அவர் செய்வார். ஹalleluya. இந்த 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அநேக உபதேசங்களை கத்த சொல்லி 8ஆம் அதிகாரத்துல வரும்போது வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இந்த அற்புதம் எத்தனை வசனங்கள்? 2 வசனம். உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும், மனுஷனை சித்தம் கொண்டு சுத்தமாக்கும். finish. ஆமென், ஆமென். சோ இங்க வந்து ஆண்டவர் அற்புதம் செய்யறதுல அவருடைய வல்லமை பத்திங்களா எப்படி இருக்கு? அவர் நிறைய இடத்துல அவர் குருடனை பார்த்து உமிழ்ந்து சேர் உண்டாக்கி கண்ணுல பூசி சிலவம்ல போய் கழுவு அல்லது படுக்கை எடுத்துக்கொண்டு நிறைய அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு குட்டி அற்புதம் எதுன்னா இதுதான். 8ஆம் அதிகாரத்துல 2 வசனம் தான். குஷ்டரோகி வந்தா சித்தமானால் சுத்தமாக சொன்னா அனுசரி சித்தம் கொண்டு சுத்தமாக. பிள்ளையே, எப்ப நம்ம ஜெபத்துல இருக்கிறோமோ, எப்ப நமக்கு ஒரு ஆவிக்குரிய பசி நம்முடைய வாழ்க்கையில இருக்கோ, எப்ப நமக்குள்ள ஒரு டிசையர், ஒரு வாஞ்சை காணப்படுகிறதோ, எப்ப நம்ம திருப்தி இல்லாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோமோ, திருப்தினா ஆவிக்குரிய திருப்தி வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய திருப்தி போதுங்கிற மனப்பான்மை பணத்துல இருக்கணும். ஆனா போதும் என்கிற எண்ணம் ஆவிக்குரிய காரியத்துல இருக்கக்கூடாது. நாம் வளரணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். இங்க இயேசுவானவர் அவருடைய வாஞ்சை எல்லாம், அவருடைய தாகம் எல்லாம், அவர் உபவாசத்து நோக்கம் என்ன? பலனை பெற்றுக்கொண்டு 7 அதிகாரம் வரைக்கும் உபதேசித்தார். 8ஆம் அதிகாரத்துல என்ன சீக்கிரமா ஒரு அற்புதம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அவர் எதுவுமே செய்யல.
அவனும் ரொம்ப லாஜிக்கா, ரொம்ப புத்திசாலித்தனமா, அதான் அவன்கிட்ட அவன் கேட்கறது கூட உரிமையா கேட்கல. உனக்கு சித்தம் இருந்தா என்ன சுத்தமாக்கணும்னு சொன்னான், அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் மட்டும் சுத்தமாக சுத்தம் முடிஞ்சு. இதாங்க இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில நடக்கணும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நடக்கணும். ஒரு அர்த்தம் பிடிச்சு வந்துட்டாங்க, முன்னாள் உபவாசம் ஜோமனே போராடு, நோ 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 நோ, இல்லவே இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் சொல்லு, கர்த்தர் எனக்கு சித்தம் மட்டும் சுத்தமாக இயேசுவின் நாமத்திலே விடுதலை ஆக்கப்படுவாயாக. இயேசுவின் நாமத்திலே இந்த பிசாசு இவனை விட்டு போ, முடிஞ்சது. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய பலனா இருக்கணும். அத போராடிக்கினே நீ யாரு கேக்குறதெல்லாம் எதுக்கு பிரயோஜனம்னா, ஒருவேளை இந்துக்களா இருந்தால் அப்போ கூட வந்திருக்கிறவங்க ஒரு சாட்சியா இருக்கும். ஆமென் ஆமென். அத கேக்குறது ஒருத்தர் தப்புன்னு சொல்லல, ஒரு சாட்சியா இருக்கும். ஐயோ இப்பேற்பட்டவங்க இங்க இருந்தாங்களா, கர்த்தர் இப்படி இருந்து ஒரு விடுதலை கொடுத்தாருன்னு ஒரு சாட்சியா இருக்கலாம். அதுக்காக நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி இருக்க வேண்டாம். நம்மளை பார்த்தாலே பிசாசு ஓட வேண்டும், நம்மை பார்த்தாலே அசுத்த கிரியைகள் நடுங்க வேண்டும், நம்மை பார்த்தாலே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் வியாதி சுத்தமாக வேண்டும். ஆமென் ஹalleluya ஹalleluya. சோ இரவும் பகலும் ஆண்டவர் உபவாசித்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த சோதனை எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நிறைய செய்தி எல்லாம் கேட்டிருக்கோம். நான் அதை பத்தி பேசல. நமக்கு ஒரு ஆவிக்குரிய பசி. இன்னைக்கு அந்த ஒரு ஆவிக்குரிய பசி சிலுவையில் இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், தாகமாயிருக்கிறேன். இங்க பசியும் உண்டாயிற்று, அவருக்கு இன்னும் முடியல. அந்த சிலுவையில சொல்றார், நான் தாகமா இருக்கிறேன். நான் எதற்காக அனுப்பப்பட்டேன், நான் இன்னும் முடியல. இந்த கடைசி நேரத்துல நான் தாகமா இருக்கிறேன் என்றாரு. அந்த தாகத்தை நம்மால தீர்க்க முடியுமா? தீர்க்கணும்னு சொன்னா நாம் பசி உள்ளவர்களாய் மாற வேண்டும், நாம் வாஞ்ச உள்ளவர்களாய் மாற வேண்டும், நாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும், உபவாசிக்கிற பிள்ளைகளாய் மாறினா மட்டும்தான் கர்த்தருடைய தாகத்தை நாம் தீர்க்க முடியும். அவருடைய தாகம் என்ன, இன்னும் மக்கள் ரட்சிக்கப்படலையே. அவருடைய தாகம் என்ன, இன்னும் மனசு திரும்பாம இருக்காங்களே, ஐயோ இன்னும் என்ன அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்களே இருக்கிற. அதாவது சிலவருக்கு சொல்ல, நாங்க செய்கிறது என்னது அறியாம இதாவே எங்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாம இருக்கிறாங்களே. அதுதான் அவருடைய தாகம், அதுதான் அவருடைய தான் ஏக்கம். ஐயோ இன்னும் ஜனங்கள் அறியாம இருக்கலாங்களே இப்படி என்று சொல்லி வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில கர்த்தருடைய தாகத்தை நாம் நிறுத்தலாமா? பசியை உண்டாக்கலாமா? பசி வரணும்னா நாம் உபவாசிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய பசியை கர்த்தர் கொடுப்பாராக. நம் கண்களை மூடி செபிக்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல தான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 17 அதிகாரத்துல வந்த உடனே ஒரு பெரிய சோதனை. கோலியாத் வந்து நின்று கொண்டு 40 நாள் வந்து சொல்றான், ஆனா போறதுக்கு முடியல. எல்லாருமே பயப்படுறாங்க, ஏன்னா அவ்வளோ பெரியவனா இருக்கா, உயரமும் பருமனமான ஒருவனாய் காணப்படுகிறான். அவனை எதிர்த்து போராட யாராலும் முடியல. ஆனாலும் தாவீது அங்கே இயேசு ஒப்பனையா இருக்கிற தாவீது அங்கே போராடுகிறார். அங்க அவர் போய் அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதே தான் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கூட சோதனை நாட்களா இருக்கும் பொழுதும், அதாவது வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் நீ பயப்படாதே. தாவீதோடு இருந்த கர்த்தர், அவன் பாருங்க ஆயுத வர்க்கத்தெல்லாம் எதுவுமே போட்டுக்கல. அதெல்லாம் அவனுக்கு அது வெயிட்டா இருந்தது, வெயிட் இல்ல. அவனுக்கு பழக்கம் இல்ல, உலக பிரகாரமான காரியத்தின் மேல் பழக்கம் இல்ல. அவனுக்கு தேவ பலன் கொண்டு இருந்தா போதும் நினைச்சாரு. ஆவியானவர் தாமே வெள்ளம் போல வந்த சாத்தானிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். உன்னையும் அப்படிதான் செய்வார், உன்னையும் கர்த்தர் அப்படிதான் விடுதலை ஆக்குவார். உனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் பயப்படாத கர்த்தருடைய பிள்ளைய, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உனக்காக ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். உனக்காக ஜெய கிறிஸ்து முன்பாக ஓடும் வந்து ஜெய கொடியை ஏற்றுவார். சின்ன பிரச்சனையா இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத காரியமா இருக்கலாம். என் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். உள்ளத்துல இப்ப என்ன ஓடி இருக்குது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்ன இப்ப நினைக்கிற, இந்த பிரச்சனை எனக்கு தீரவே மாட்டேங்குது ஆண்டவரை நினைக்கிறியா? அதை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் தூரத்துல இருந்து நம்மை அறிகிறதான கர்த்தர், அவர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிறதான கர்த்தர்.
கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போயிடாத, சோர்ந்து போயிடாத, நீ அதாவது தோய்ந்து போயிடாத. கர்த்தர் உனக்குள்ள ஒரு பக்தியை உண்டாக்குவார். ஒரு ஆவிக்குரிய பக்தி, ஒரு ஆவிக்குரியதான வாஞ்சை, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசைரோட வாழ்க்கையில உண்டாக்குவாராக. அது இருக்கும் பொழுது வெள்ளம் போல சத்தம் வந்தா கூட சரி, உனக்காக கர்த்தர் கொடியேற்றுவார். ஆவியானவர் உனக்காக கொடியேற்றுவார். ஆவியானவர் கூடவே இருக்கிறார். ஆவியானவர் கூடவே இருக்கிறார். நினைச்சு பாருங்க, எத்தனை நேரத்துல உன் கூடவே ஆவியானவர் உன்னை எப்படி விடுதலை ஆக்கினார், உன்னை எப்படி தாங்கினார், உன்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பசியை தாரும் ஆண்டவரே. அவர் பசி வந்த பிறகு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 3 அதிகாரங்களில பிரசங்கித்தார். எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் ஊமைகளால இதெல்லாம் சொல்லி பார்த்தாரு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல போல இருக்குன்னு நினைச்சு மீண்டுமாக ஊமைகளால் பேச ஆரம்பித்தார். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ 5, 6, 7 அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டார். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்துல போட்டு விட்டார். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அதுக்கு பிறகுதான் அவர் அற்புதத்தை அவ்வளவு ஈஸியா பண்ணி முடிச்சிட்டார். அவர் தேவன் தான். ஆனா எவ்வளவு 100% தேவனா இருந்தார், 100% மனுஷனாகவும் இருந்தார். நமக்கு முன்மாதிரியா இருக்கும்படியாய், நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் கர்த்தர் இந்த உலகத்துல 2 விதத்துல அவர் வாழ்ந்து காட்டினார். எல்லாருக்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பசியை உண்டாக்கும் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்டதான ஒரு டிசைர், அப்படிப்பட்ட ஒரு லாங்கிங் என்னோட வாழ்க்கையில தாரும் ஆண்டவரே. அது உண்மையான உள்ளத்தோடு கூட ஆண்டவரே வாஞ்சிக்க நீ கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இறக்க செய்யும் ஆண்டவரே என்று கேட்கலாமா? மகிமையும் ஆட்சிமை நிறைந்ததான் எங்கள் பரலோக பிதாவே, தர்மியான கோச நாளுக்கு நன்றி ராஜா. கர்த்தருடைய சமூகத்துல இன்றைக்கு கூட எங்களோடு இடைப்பட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. உபவாசித்த பிறகு ஆண்டவரே, அந்த நாட்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு பசி உண்டாயிற்றையா. எங்க வாழ்க்கையில கூட இந்த தாரும் கர்த்தாவே ஆவிக்குரிய ஒரு பசியை உண்டாக்கும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் உபவாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. தேவ சமூகத்துல காத்திருக்க, தேவ சமூகத்துல அமர, தேவ சமூகத்துல கர்த்தாவே நாளும் நோக்கி பார்க்க கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பொழுது எங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளை நாங்கள் ஜெயிக்க முடியும் ஐயா, ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. சோதனை நாட்களில் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் என்ற வசனங்களை தைரியப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஐயா. செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதிகள் குணமாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு காரியங்களை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியை வழி நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.